கடந்த 2012ஆம் ஆண்டு நெல்லையில் பேருந்துகளை சேதப்படுத்தியதாகவும் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் பரவை பாதுஷா, முகமது சலீம் உட்பட 10 பேர் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். கடந்த 2012ஆம் ஆண்டு நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் விதமாக வெளியான படத்திற்கு தடை விதிக்க கோரி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் தடியடி நடத்தப்பட்டது. அப்போது பேருந்துகளின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, பேருந்து உடைப்பு ஆகியவற்றிற்காக 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நெல்லை மாவட்ட 1வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராமலிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் சிறையில் உள்ள பரவை பாதுஷா, முகமது சாலிம் உட்பட 10 பேர் நீதிபதி முன்னிலையில் ஆஜராகினர். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வரும் 29ஆம் தேதி அனைவரும் மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டார்.